வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 7 வகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 7ல் 2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. y² - 4xy = x² + 5 என்ற வளைவரைக்கு எப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு கிடைமட்டமாக இருக்கும். இந்த வளைவரைக்கு நம்ம என்ன செய்யணும்? தொடுகோடு வரையணும். அந்த தொடுகோடு எப்படி இருக்கணுமா? கிடைமட்டமாக இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி எந்த புள்ளிகளில் நம்ம தொடுகோடு வரையணும் பாருங்க. ஒரு சின்ன இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, வளைவரை இப்படி இருக்கு. சரியா? இதுக்கு நம்ம தொடுகோடு வரைகிறோம். இந்த தொடுகோடு வந்து எப்படி இருக்குன்னா கிடைமட்டமாக இருக்கணும். அப்போ கிடைமட்டம் அப்படின்னா அது கண்டிப்பாக எக்ஸ் அச்சுக்கு எப்படி இருக்கணும்? இணையாகத்தான் இருக்கணும். எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது? சாய்வு இருக்காது. சாய்வு 0. சரியா? பாருங்க, இது வந்து வளைவரை. இந்த வளைவரைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தொடுகோடு வரைஞ்சிருக்கோம். அந்த தொடுகோடு எப்படி இருக்கணும்? கிடைமட்டமாக இருக்கணும். அப்போ இந்த தொடுகோடு கிடைமட்டமாக இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ் அச்சுக்கு இணை. எக்ஸ் அச்சுக்கு இணையாக இருந்துச்சுன்னா அங்கே சாய்வு 0. அப்போ இங்கு சாய்வு எம்மோட மதிப்பு 0. சரியா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? வகைப்படுத்தி இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். சாய்வுக்கு பதிலாக எம் 0ன்னு பிரதிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? நமக்கு தேவையான புள்ளிகள் கிடைச்சிரும். பாருங்கள், எதை பொறுத்து வகையீடு செய்ய? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிடும் முதல்ல என்ன செய்வோம்? இந்த அடுக்கு 2 இருக்கு இல்லையா? இதான் நம்ம முதல்ல முன்னால் கொண்டு வரும் 2y. இந்த அடுக்கு 2லேருந்து 1 கழிச்சோம்னா என்ன வரும்? 1 வரும். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அடுக்கை தான் நம்ம வகையீடு செஞ்சுருக்கோம். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும்போது dy/dx மைனஸ் இந்த -4 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், xy இதை வகையீடு செய்ய போகிறோம் யூவி மெத்தடில். முதல்ல எக்ஸை வச்சுட்டு ஒய்யை வகையீடு செய்யணும், ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். முதல்ல பாருங்கள், எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா dy/dx ப்ளஸ் எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸை பொறுத்தே டிஃபரன்ஷியேட் செஞ்சோம்னா 1 ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் x² வகையீடு செஞ்சால் வரும் 2x. இந்த அடுக்கை முன்னால் கொண்டு வந்துடுவோம். இங்கே என்ன வரும் பாருங்கள், அடுக்கு 2 இருக்கா? இந்த 2லேருந்து 1 கழிச்சோன்னா 1 வரும். ப்ளஸ் 5 இருக்கா? 5 எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 0. இப்போ பாருங்கள், என்ன செஞ்சிடலாம்? இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 0வால் எதுவும் ஆக போகிறத விட்டுடலாம். அப்போ 2 கொண்டு வகுத்துடலாமா? வகுத்தல் பை 2. 2 கொண்டு வகுக்கிறோம். வகுக்கும்போது என்ன ஆகும்? இந்த 2 கேன்சல் ஆகிட்டு y மட்டும் வரும். அதாவது y அடுக்கு 1 y மட்டும் வரும். இன்ட்டு dy/dx மைனஸ் இது எல்லாம் ஒரே உறுப்பு தான். இங்கே 4 இருக்குது. நம்ம 2 கொண்டு வகுத்தோம்னா என்ன ஆயிரும்? 2 2 4 2 மட்டும் வரும். x இன்ட்டு dy/dx ப்ளஸ் 1 yயும் பெருக்குனா y ஈக்குவல் டு 2 கொண்டு நம்ம வகுக்கிறோம். வகுக்கும்போது இந்த 2 நம்ம வகுத்த 2 கேன்சல் வெறும் எக்ஸின் அடுக்கு 1 மட்டும் வரும். இந்த 0வால் ஆக போகிறதில்ல, விட்டுருங்க. இப்போ பாருங்கள், y இன்ட்டு dy/dx -2 உள்ள பெருங்க -2x இன்ட்டு dy/dx ப்ளஸ்ஸே மைனஸும் பெருங்க -2y -2 ஒய்யும் பெருங்க -2y ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ பாருங்கள், இது 2லேருந்து நம்ம dy/dxை வெளியே எடுத்துருவோம். dy/dxை நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல y மட்டும் இருக்கும். இந்த dy/dx எடுத்துட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்கும்? -2x மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு எக்ஸு -2y வலதும் கொண்டு வந்தோம்னா +2y. சரியா? நமக்கு dy/dxஆ வேணும். dy/dx ஈக்குவல் டு x + 2y பை இந்த y - 2x இங்கே போனால் வகுத்தில் மாறும் y - 2x. இதுதான் நமக்கு தேவையான சாய்வு m, அதாவது வளைவரையின் சாய்வு. நமக்கு இங்கே சாய்வு வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அப்போ இந்த mக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? 0ன்னு மாற்றிக்கலாம். therefore x + 2y by y - 2x ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக என்ன? 0. சைடை மாற்றி எழுதியாச்சு. சரியா? இப்போ பாருங்கள், x + 2y ஈக்குவல் டு y - 2x வகுத்தில் இருக்குது. இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். அப்போ 0வையும் y - 2x பெருக்க என்ன தான் வரும்? 0 தான் வரும். இதிலிருந்து நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ x ஈக்குவல் டு -2y. இது வந்து சமன்பாடு 2
கொடுத்துருந்த வளைவரையை நம்ம என்ன செஞ்சிடலாம் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்ச எக்ஸோட மதிப்பு -2y இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இங்கே பிரதியிட போகிறோம். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே என்னென்னு பிரதியிட போகிறோம், -2yன்னு பிரதியிட போகிறோம். அப்போ சமன்பாடு 2ஐ 1ல் பிரதியிட 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுவோம். 1வது சமன்பாட்டில் எடுத்த உடனே y² இருக்குது, அந்த y² அப்படியே வந்துடும். -4 அதுக்கடுத்து எக்ஸ் இருக்குது, எக்ஸுக்கு பதிலாக -2y, அதுக்கடுத்து y இருக்குது, அது அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச -2y அடுக்கு 2 இருக்குது, அதனால் அடுக்கு 2 + 5. என்ன செஞ்சிடும் பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக -2y, இந்த எக்ஸுக்கு பதிலாக -2y மாற்றிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இப்போ சுருக்கிடலாமா பாருங்கள், y² மைனஸை பாருங்க +8y² ஈக்குவல் டு -2 தடவை எழுதி பாருங்கன்னா 4, ஒய்யை 2 தடவை எழுதினா y² + 5. சரியா? இப்போ பாருங்கள் y² + 8y², இதை இடது பக்கம் கொண்டு வாங்க, -4y² ஈக்குவல் டு 5 மட்டும் அங்கே இருக்குது. 8y² 1y² கூட்டினா 9y², 9y² இருந்து 4y² கழிச்சிட்டோம்னா 5y² ஈக்குவல் டு 5. அப்போ y² ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், நமக்கு 5/5ன்னு வரும். இப்போ பாருங்கள் y ஈக்குவல் டு என்ன வரும், 5/5னா 1 தான், 1 இங்கே ஸ்கொயரை கட் பண்ணிட்டு அங்கே +or-√1ன்னு வந்துடும். அப்போ y ஈக்குவல் டு +or-1. நமக்கு 2 மதிப்புகள் கிடச்சிருக்கு. yக்கு +or-1. முதல்ல ஒய்யோட மதிப்பு 1 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வருதுன்னு பார்ப்போம். அதாவது இந்த 2வது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -2 அப்படியே வந்துடும், ஒய்க்கு பதிலாக 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2 1 பேருக்குனா -2. அப்போ தேவையான புள்ளி என்ன, முதல்ல எக்ஸை தான் எழுதணும். -2, 1 இது ஒரு புள்ளி. அதுக்கு அடுத்தது y ஈக்குவல் டு -1 அப்படின்னா இதே இதில் தான் பிரதியிடணும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, -2 அப்படியே வந்துடும். ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடணும், இந்த ஒய்க்கு பதிலாக -1ன்னு பிரதியிடணும், -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -2ஐயும் -1ஐயும் பெருக்குனா +2. அப்போ எக்ஸோட மதிப்பு 2. புள்ளிகளாக எழுதும்போது முதல்ல எக்ஸாக வரணும். அப்போ 2, -1 அப்போ 2 புள்ளிகள். தேர்ஃபோர் தேவையான புள்ளிகள் என்னென்ன பாருங்க, 2 புள்ளிகள் என்னென்ன, -2, 1ன்னு ஒரு புள்ளி, 2, -1ன்னு ஒரு புள்ளி. அப்போ தரப்பட்ட வளைவரைக்கு இந்த இரு புள்ளிகள் வழியே வரையக்கூடிய தொடுகோடு தான் கிடைமட்டமாக இருக்கும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.